பராசக்தி திரைப்படம் 25 இடங்களில் கட் செய்யப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தி திணிப்பு தொடர்பான சில சொற்கள் மற்றும் குறிப்பிட்ட சாதியை குறிக்கும் வார்த்தைகள் மியூட் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா அவர்கள். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்களை தரலாம். வணக்கம் கோகிலா. பராசக்தி திரைப்படமானது அதற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து திட்டமிட்டபடி படம் நாளை வெளியாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து படத்தின் 25 இடங்களில் கட் செய்யப்பட்டுள்ளதாக தணிக்கை வாரியம் விளக்கமளித்திருக்கிறது. 2026 புத்தாண்டில் வரும் முதல் பண்டிகையான பொங்கல் பண்டிகையொட்டி சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி படம் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா உள்ளிட்டோருடன் ஸ்ரீலீலாவும் நடித்திருக்கிறார். 1965 ஆண்டு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடர்பான கதையானது இந்த பராசக்தி படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்த நிலையில் ஜனநாயகன் படத்தைப் போலவே பராசக்தி படத்துக்கும் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாமல் இருந்து வந்தது. இயக்குனர் சுதா குங்கரா இயக்கத்தில் இந்த படம் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் நாளை வெளியாகும் என ஏற்கனவே படக்குழுவானது முன்னதாக அறிவித்திருந்தது. தொடர்ந்து தணிக்கை சான்றிதழ் கிடைக்க தாமதம் நீடித்து வந்ததால் இந்த படம் திட்டமிட்டபடி நாளை வெளியாகுமா என பல்வேறு கேள்விகள் நீடித்து வந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து தணிக்கை வாரியம் பராசக்தி படத்தில் குறிப்பிட்ட காட்சிகளை நீக்க வேண்டும் என பரிந்துரை செய்திருந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தணிக்கை வாரியம் பராசக்தி படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து திட்டமிட்டபடி படம் நாளை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பராசக்தி திரைப்படத்தில் 25 இடங்களில் காட்சிகள் கட் செய்யப்பட்டுள்ளதாக தணிக்கை வாரியம் அறிவித்திருக்கிறது. தீ பரவட்டும் என்ற வாசகத்திற்கு பதில் நீதி பரவட்டும் என மாற்றி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று மொழியை திணிப்பதால் ஏற்படும் பிரிவினையை குறித்த பின்னணி குரல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்தி திணிப்பு தொடர்பான சில குறிப்பிட்ட வசனங்கள், வாசகங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு சில சொற்கள் மற்றும் குறிப்பிட்ட சாதியை குறிக்கும் வார்த்தைகள் மியூட் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனது ஒரே கனவையும் இந்தி திணிப்பு எரித்தது என்ற வாசகமும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஹிந்தி அரக்கி என்ற வார்த்தை நீக்கப்பட்டதாக தணிக்கை வாரியம் அறிவித்திருக்கிறது. அண்ணாவின் முழக்கம் தொடர்பான வாசகத்தையும் தணிக்கை வாரியம் நீக்கியது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று பராசக்தி படத்தில் தற்கொலை முயற்சி சார்ந்த காட்சிகள் 50% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தணிக்கை வாரியம் அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.